நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இது நம்மளுடைய கண்ணன் டாக்ஸ் யூடியூப் சேனல். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நமது நண்பர்கள் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அளித்து இந்த சேனல் மென்மேலும் வளர்ந்துவாங்க. உங்களுடைய ஆதரவை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு நான் முடிவு பண்ணி இன்னைக்கு எந்த ஒரு டாப்பிக்கை நான் எடுக்கல. காரணம், வருகின்ற வியாழக்கிழமை காலையில் ஒரு 9:30 மணி அளவில் நம்மளுடைய இந்த கண்ணன் டாக்ஸில் அரசியல் அரங்கமாக சில விஷயங்களை கொண்டுட்டு வர முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ரெகுலராக நடக்கும். இதனுடைய நேரங்களை இன்னும் நான் முடிவு பண்ணல. எந்த டைம் நம்ம செஞ்ச இது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நான் யோசிச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அதனால இந்த அரசியல் சம்பந்தமா நம்ம பேசுற அந்த விஷயங்களுக்கு நான் ஒரு தலைப்பு வச்சிருக்கிறேன். இந்த தலைப்பு துவைச்சி காய போடலாம் வாங்க. என்ன துவைச்சி காய போட போறோம்? இன்னைக்கு அரசியல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது சின்ன கட்சியா இருக்கட்டும், பெரிய கட்சியா இருக்கட்டும், யாரா வேணுமாலும் இருந்துட்டு போறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், இப்படி எந்த விதமான ஒரு அமைப்புமே இல்லை எந்த ஒரு கட்சியுமே மக்கள் நலனுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட செயல்பாட்டில் கருத்துக்கள் பலவிதமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை முடிவு பண்ணி தான் நம்மளுடைய கொள்கையா நினைச்சு, நம்ம அவங்களுடைய வழிகாட்டுதலா தலைவர்களை நினைச்சு இப்படிதான் நம்மளுடைய கட்சிகள், அனைத்து கட்சிகளுமே, அரசியல் கட்சிகளுமே செயல்பாட்டில் இருக்குது. சரி, இப்ப இந்த இடத்துல நாம என்ன பேச போறோம், எதுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்றோம், இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு சுருக்கமா நான் சொல்றேன். இப்ப நம்மளுடைய அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலம் முன் வரைக்கும் அச்சு ஊடகம் தான் இங்க ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. என்ன காரணம்? அச்சு ஊடகங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பொய்யா அச்சில் ஏற்றவே முடியாது. அது மூலம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு நிருபர்கள் இருக்கிறாங்க, அவங்க களத்தில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆசிரியர்கள் வருவாங்க, அதுக்கு அடுத்தது பதிவாளர்கள் வருவாங்க, அதுக்கு அடுத்தது அந்த அச்சு நிர்வாகம் நடத்துறாங்களே அவங்க வரைக்கும் அந்த செய்திகள் போகும். ஒரு முறைக்கு பல முறை அவங்க அந்த செய்தியை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் அந்த செய்தி வெளியிடுவாங்க. அதனால் வரைக்குமே அந்த தர்மங்கள் காக்கப்பட்டது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏதோ ஒரு சில செய்திகள் பிழையாகலாம், அதுக்கும் மறுப்பு வரும் இந்த செய்தி அச்சு ஊடகங்கள்லயே. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம எல்லாமே காட்சி ஊடகத்துக்கு வந்துட்டோம். காட்சி ஊடகம் தான் 2 விதமா இருக்குது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது. நம்மளுக்கு செய்திகள் 24 மணி நேரத்துக்கு 7 நாளும் அப்படிமா 24x7 நமக்கு எல்லா தகவலுமே அவங்க ஒரு பெரிய டீம் வச்சு கொடுக்குறாங்க. சரி, அடுத்தது அப்படி இந்தாண்ட வந்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல். இப்ப நம்ம மாதிரி இந்த யூடியூப் சேனலுக்கு எல்லையே கிடையாது. யூடியூப் சேனல்ல நீங்க எதை வேணுமாலும் பேசலாம், தணிக்கையும் கிடையாது. எப்ப தணிக்கை வரும்னா, நீங்க பேசி முடிச்சு விட்டு அதுக்கு உண்டான ரிப்போர்ட் வரும். இந்த ரிப்போர்ட் அடிக்கும் போதுதான் அந்த யூடியூப் சேனல் நம்மளுடைய கருத்துல என்ன நம்ம தவற பண்றோம், ஒரு தேசத்துக்கு எதிராகவோ இல்ல நாட்டு மக்களோட நலனுக்கு எதிராகவோ இல்ல வேற எந்த வகையில அடுத்தவங்களுக்கு பாதிக்குது அப்படிங்கிற வரைக்கும் அவங்க கண்காணிச்சு உடனடியாக தடையும் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த தடை பண்றதுக்குள்ள அது பல கோடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. உண்மையான நிகழ்ச்சி, உண்மையை தவிர பொய் சீக்கிரம் வேகமா போகும். இப்ப அரசியல்ல இப்ப நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், வெற்றி பெற்றா அதுக்கு 1000 பேர் சொந்தம் கொண்டாடுவாங்க. அதே ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னா அந்த தோல்வி ஒரு அனாதைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இந்த யூடியூப் சேனல்கள் மூலியமா பரவுற அந்த செய்தி குயிக்க போயிடும். அதான் உண்மையோட பொய் செய்தி பாருங்க, உடனே பரவும், பரபரப்பாகும், வைரல் ஆகும், மிகப்பெரிய அளவில் அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதை மறுபடியும் அந்த யூடியூப் சேனலினுடைய நிர்வாகம் அதை பார்த்து அந்த இதை கட் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அப்படி இந்தாண்ட வருவோம். இப்ப நம்ம காட்சி ஊடகம், காட்சி ஊடகம் பாத்தீங்க அப்படின்னா, காட்சி ஊடகம் பொய் சொல்லாது. காட்சி ஊடகம் உண்மையான நிகழ்ச்சிகள் என்ன வருதோ அது எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சில விஷயங்களை சொல்லாம விடுவாங்க, அவ்வளவுதான்.
மறைக்க முடியாது, அதுக்காக பொய் பேச முடியாது. ஆக இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல வந்து பொய்யா பேசிட்டு இருக்கிறான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பொய்யா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொய்யா பேசிட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துல சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்படியே காட்சி ஓட்டத்துல வந்து உட்காந்துக்குவாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய பேரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், பொதுநல விரும்பி, இப்படி பல பேர் வரும். இப்ப ஒரு காட்சி ஊடகத்துல ஒரு டிபேட் நடக்குது. அந்த டிபேட்ல ஒரு 6 பேர் உட்காருவாங்க. இந்தாண்ட 3 பேர், அந்தாண்ட 3 பேர். அதுல ஒரு 3 பேர் குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியினுடைய சார்பா உட்காருவாங்க. அது வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த அவங்க எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு அவங்க தான் பொறுப்பு, அந்த கட்சி தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அவங்க வந்து எதை வேணும்னாலும் சொன்னாலும் அங்க அவங்களுக்கு என்னென்ன தகவல் வருதோ அதை அவங்களுடைய மேலிடத்துல ரெஃபர் பண்ணிட்டு பேசுவாங்க. 90% அது அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா இன்னாட அந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு பல பேர்களோட புனை பெயர்களோட வராங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே அஜெண்டா பீப்புள். இவங்க நரேட்டிவ் செட் பண்ற ஒரு குரூப்பு. இவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்லயும் பேசுவாங்க, அப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து ஒரு தலைப்போட பேசுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சியவே போட்டு அடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியை இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. எப்படி இந்த கட்சியை வந்து நாம இந்த மாதிரி பேசி 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 அதை வந்து அதனுடைய பவரை நம்ம குறைக்கலாம், அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய ஒரு டேமேஜ் பண்ணலாம் பேரை அப்படின்னு சொல்லி சில நரேட்டிவ் செட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். இதை பார்த்த விட்டு தான் எனக்கு இந்த விஷயங்களே வந்து நான் வந்து வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சேன். அப்ப இதை வந்து பார்க்குற ஒரு அப்பாவி தொண்டன் எல்லா கருத்துக்குமே வந்து அந்த தலைவர்களோ இல்லை அந்த கட்சி சார்ந்தவங்களோ எல்லா நேரத்துலையுமே வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1000 கருத்து இவங்க சொல்லுவாங்க, சேனல்ல உட்காந்துட்டு பேசுவாங்க, யூடியூப்ல பேசுவாங்க. ஆனா அந்த தலைவர்களுக்கு 1000 வேலை இருக்குது இன்னைக்கு. அதனால நாம வந்து ஒரு உயரிய நோக்கமா என் மனதளவுல நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி பொய்யர்களுடைய முகமூடி கிழிச்சு எறியணும் முதல்ல. ஏன் இப்ப நம்மளே இருக்கிறோம், நம்மளுடைய மக்களுக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்லை. ஒரு குடும்பத்துல நம்ம பையன் பிள்ளைகிட்ட கூட இன்னைக்கு ஆர்டர் போட முடியல. ஆனா இந்த சேனல்ல உட்காந்துட்டு பேசுறாங்க பாத்தீங்களா, ஆர்டர் போடுறாங்க. நீ ராஜினாமா பண்ணு, உன்னாலதான் கட்சி வீணா போகுது, நீ அப்படி, நீ இப்படி, நீ இதை பண்ணலாம்னு நினைக்கிற, அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அஜெண்டா வச்சு பண்றாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். பொதுமக்கள் நம்மளோட பொதுமக்கள் வந்து யாருமே சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அப்ப சரி, தெரிஞ்ச விஷயத்தையே நீயே பேசுற அப்படின்னு நினைச்சா அங்கதான் என்னுடைய ஒரே ஒரு என் மனசுல பட்டது. இந்த தெரிஞ்ச விஷயத்தையே இன்னும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லும் போது அப்பதான் வந்து அடடா, நாம நினைச்சதை தாண்டா பேசுறாங்க, நாம நினைச்சதான் தம்பி பேசுறாப்புல, நம்ம நண்பர் சொல்றாரு, நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். எல்லாத்துக்கும் திறமை இருக்குது, எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது, எல்லாத்துக்கும். ஆனா வாய்ப்பும் சூழ்நிலையும் மட்டும் கிடைக்கல. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பேசணும்னு எல்லாரும் நினைச்சா குடும்ப சூழ்நிலை இருக்கும், தொழில் சூழ்நிலை இருக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் அதை பத்தி எல்லாம் பேசுறது இல்லை. ஆனா எல்லா மனசுலயும் இருக்கும். இது அல்லாதனுடைய குரலா தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆக இப்ப ரொம்ப சுருக்கமா இந்த இன்னைக்கு உரையை நான் முடிக்கணும்னு விரும்புறேன். அந்த மாதிரி இந்த அஜெண்டா வச்சு பேசுற ஒவ்வொருத்தருடைய செய்திகளையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே யார் யாரு இந்த மாதிரி பேசுறாங்க அவங்க பேரு எல்லாமே நான் சொல்லுவேன். அவங்க சொன்ன அந்த அவங்க என்ன கருத்தோ அந்த கருத்துல உண்மை இருக்குதா, இல்ல அதிகாரம் இருக்குதா, இல்ல அடுத்தவங்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஒருத்தரை டேமேஜ் பண்றானுங்களா, இதை வந்து நான் அவங்கள சொல்ல வரல. அவங்க சொன்ன கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல போறேன். அதனாலதான் என்னுடைய கார்ல கூட நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், இது கேள்விக்கான பதில் அல்ல, பதிலுக்கான கேள்வி. ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா, அந்த அவங்க பதில் இருந்து நான் ஒரு கேள்வி எடுத்து அந்த கேள்வியை திருப்பி அவங்ககிட்டே கேட்கறேன். அப்ப எல்லாருமே மக்கள் விழிப்புணர்வா தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து யாருமே சாதாரணமா இல்லை, நம்மளோட புத்திசாலியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த திருட்டு பசங்க வந்து நம்பணும், தன்னை திருத்திக்கணும். எந்த இடத்துலையுமே அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் எந்த தவறுமே கிடையாது. ஆனா ஆர்டர் போறது மிகப்பெரிய தவறு. அதுவும் இந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில வந்து உக்காந்துக்கிட்டு டிவி டிபேட்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியே பண்றாங்க இல்லையா, இவங்களெல்லாம் நம்ம தோல் உரிக்கலாம்.
இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 20-30 நண்பர்கள் என்ன தொலைவுக்கு வந்து, எப்ப இந்த பாரு இப்ப இந்த மாதிரி பேசுறாங்க, அதை பாருங்க, அதை பேசுங்க, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, இதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு நிறைய மெசேஜ் பண்றாங்க. அதெல்லாம் நான் நினைக்கிறேன், நாம தான் வந்து இதை பத்தி நினைக்கிறேன், எல்லாருமே சொல்லதான் நினைச்சிருக்கிறாங்களோ அப்படின்னா அப்பதான் தெரியுது. ஏப்ப இதை நீங்களே சொல்லலாம்லப்பா, ஒரு வீடியோ போடலாம்ல அப்பனா, இல்ல இல்ல அது என்னோட சூழ்நிலை செட் ஆகாது, ஆனா என் மனசுல இருக்கிறது நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. அதனால இதனால எந்த விதமான இடைஞ்சலோ எது வந்தாலும் சரி, ஆனா உண்மைக்காக நாம போராடுவோம், உண்மையை சொல்லுவோம், மக்கள்கிட்ட திருட்டு பசங்களுடைய முகமுடி கிழிச்சு எறிவோம். எனவே நண்பர்களே, மீண்டும் இந்த காணொலி வாயில நான் உங்களை கேட்டுக்கிறது என்னன்னா, ஏதாவது நீங்க கருத்து இருக்குது அப்படின்னா நீங்க, நான் என்னுடைய ஃபோன் நம்பரை நான் மறுபடியும் இந்த இதுல வந்து நான் சொல்றேன், அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம மெசேஜ்ல போட முடியல, பாராட்டுறது மட்டும் தான் போட முடியுது. அதனால வந்து நீங்க எல்லாருமே ஏதாவது தனிப்பட்ட முறையில் நீங்க மெசேஜ் பண்ணணும்னா என்னுடைய இன்பாக்ஸ்ல கூட நீங்க மெசஞ்சர்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அதை நான் படிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்க, எந்தெந்த டாபிக் பேசலாம், எப்படி எடுக்கலாம், இது இன்னும் எனக்கும் தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து உலகத்துல கொட்டி கிடக்குது, அதையெல்லாம் நம்ம எடுத்து பேசலாமா என்னங்கிறது எல்லாமே உங்களுடைய அன்பும் ஆதரவோடும் நான் மென்மேலும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு இருக்கிறேன். அதனால நாளைக்கு நான் வந்து இது மாதிரி தான் ஒரு நார்மல் வீடியோ தான் போடுறேன். இங்க வருகின்ற வியாழக்கிழமை காலையில 9:30 மணிக்கு இது ஒரு தொடக்கம் மாதிரி, அரசியலினுடைய தொடக்கமா நான் அந்த அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் முகமுடியை வந்து கிளிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதையும் நீங்க பாருங்க. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு நான் எடுக்கலாம், எந்த வகையில நீங்க உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உதவி எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அந்த நீங்க எனக்கு இன்பாக்ஸ்ல வந்து மெசஞ்சர்ல கூட பண்ணுங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் அனுப்புறேன், அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய அன்பு ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி.